நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் வந்து 5 ஓகேங்களா? ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல் சேனல்ல HTML வந்து 17 செஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ CSS வந்து பார்த்தீங்கன்னா, 13 செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல 4 செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு பார்க்கறது பார்த்தீங்கன்னா, செஷன் 5. ஸோ இது எல்லாமே நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கன்டினியூவா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆர்டர் பை ஆர்டர் ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்ன அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸ் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸ்லாம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அ அசைன்மென்ட் அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 4த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? 5த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, பிட்வைஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பிட்வைஸ் ஆப்பரேட்டர் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆ டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ் ஓகேங்களா? ஸோ டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ் டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ 7த் வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் நம்மளுக்கு டைப் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அந்த 7 டைப் என்னென்ன இருக்குது? ஸோ அந்த 7 டைப்புமே பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் தான். ஓகேங்களா? மேத்ஸ் கால்குலேஷன் தான் வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது? எப்படியெல்லாம் இருக்கும் அந்த சிம்பல்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த பிராக்கெட்ல போடுறேன் நான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அடிஷன் பண்ண போறோம். பிளஸ் ஓகேங்களா? ஸோ மைனஸ் நெக சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாஷ் அது வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஷன் அப்படின்னு ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டிவிஷன் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் சிம்பல் இது வந்து மாடுலஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுல. ஓகேங்களா? ஸோ இது வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ல ஒரு ஆப்பரேட்டரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அ 2 ஸ்டார் குடுக்குறாங்க. எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்கொயர் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து அம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் பிளஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட் ஆப்பரேட்டர் மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே எதுல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ பேசிக்கா நம்ம கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கான சிம்பல் இதுதான் அப்படி சொல்லி ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத நம்ம யூஸ் பண்ணுவோம். இத வச்சு நம்ம யூசர் கிட்ட இருந்து எப்படி ஒரு இன்புட் வாங்கி, நம்ம எப்படி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அசைன்மென்ட், கம்பேரிசன், லாஜிக்கல், பிட்வைஸ், டெர்னரி, டைப் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மேத் கால்குலேஷன் தான். இது எல்லாமே நம்ம யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் அத வாங்கி நம்ம அவுட்புட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது நெறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அசைன்மென்ட் ஆப்பரேட்டர். அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் வந்து எப்படி இருக்கும் உள்ளார அப்படின்னா, நம்ம ஒரு வேல்யூவ ஒரு அசைன் பண்ண போறோம். நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு லெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணோம். ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணோம். ஈக்குவல் டூ குடுத்து, ஒரு நம்பர் குடுத்து, ஒரு ஸ்ட்ரிங்க குடுத்தா நம்ம வேல்யூவ அசைன் பண்ணோம். அந்த வேரியபிள் நேம்க்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் செஷன் 4ல நம்ம வந்து அத பத்தி டீட்டெயிலா பேசியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ஸ்ல ஈக்குவல் டூ அப்படிங்கிறது அசைன் பண்றதுக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து பிளஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்றாங்க. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலா ஒவ்வொரு ஆப்பரேட்டர் போறப்போ நான் அத பத்தி தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அடுத்தது வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஆ நெகட்டிவ் ஈக்குவல் டூ அதாவது மைனஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்டார் ஈக்குவல் டூ மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டூ அப்படின்னு அசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ஈக்குவல் டூ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதே மாரி நம்ம வேற அசைன் பண்றதுன்னா, மத்ததையும் அசைன் பண்ணிக்க முடியும். கம்பேரிசன்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட், ஆர், நாட் அப்படிங்கிற லாஜிக்கல் யூஸ் பண்ணோம்னா, அதையும் நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதையும் நம்ம வொர்க் அவுட் பண்ணி பார்த்துரலாம். ஓகேங்களா?
ஓகே. ஸோ இப்போ கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, கம்பேர் பண்றோம். நம்ம 2 விஷயம் ஒரு விஷயங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? அ ஈக்குவல் டூ ஈக்குவல் டூ அப்டின்னு டபுள் ஈக்குவல் டூ குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ 2 விஷயங்கள கம்பேர் பண்றதுக்கு. ஒருத்தவங்களோட சேலரி, இன்னொருத்தவங்களோட சேலரி. 2 பேர்த்துடைய சேலரி, 2 பேர்த்துடைய பெர்சன்டேஜ் லெவலு. ஸோ ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒண்ணு ஓகேங்களா. 2 விஷயங்கள நம்ம கம்பேர் பண்றத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல கொண்டு வந்திருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்ல இதுதான் அதுக்கான சிம்பல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே. இப்ப 2 ஈக்குவல் டூ குடுத்தோம் அப்படின்னா, அது என்ன பண்ணுதுன்னா, அ நம்மளுக்கு வேல்யூஸ் மட்டும் தான் செக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. 2 வேல்யூ இதுக்கு முன்னாடி குடுத்திருக்க வேல்யூ, பின்னாடி குடுத்திருக்க வேல்யூ மட்டும் கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து 3 ஈக்குவல் டூ குடுத்தோம்னா, அது வந்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி அ ஜாவா ஸ்கிரிப்ட்ல சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, வேல்யூவையும் கம்பேர் பண்ணணும். அதனோட டைப்பையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஒரு டைப் குடுது. இந்த ஈக்குவல் இங்க முன்னாடி ஒரு டைப் குடுத்துருக்கலாம். இங்க ஒரு டைப் குடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேற வேற டைப்பா இருந்ததுன்னா, அதையும் நீங்க கம்பேர் பண்ணணும். அதான் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி ஜாவா ஸ்கிரிப்ட்ல இவங்க சிம்பல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஈக்குவல் டூ அப்படின்னு ஒரு சிம்பல். இது வந்து நாட் ஈக்குவல்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் அப்படின்னு ஒரு சிம்பலு. அடுத்தது லெஸ் தென் அப்படிங்கிற சிம்பல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ அப்படிங்கிற சிம்பல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ அப்படிங்கிற சிம்பல் குடுத்து கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஸ்ட்ரெய்ட் ஈக்குவல் டூ, ஈக்குவல் டூ, ஈக்குவல் டூ, கிரேட்டர் தென், லெஸ் தென், நாட் ஈக்குவல் டூ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரியல் டைம்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துரலாம். என்னதான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அ அண்ட் ஆப்பரேஷன் ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பைப் சிம்பல் குடுத்து ஆர் குடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா மேட்ரிக்ஸ் குடுத்து நாட் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இத நம்ம ரியல் டைம்ல எங்க யூஸ் பண்ணி இந்த கம்பேரிசன் பண்ணிட்டு நம்ம கம்பேரிசன் ஆப்பரேட்டர் மூலந்து இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி யூஸ் பண்றது? இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன? ஸோ அந்த லாஜிக்கல் கேட்ஸ் எல்லாம் என்ன? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிட்வைஸ் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ல நம்மளுக்கு சிம்பல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே அண்ட் சிம்பல் தான் 1 மட்டும் குடுத்துருக்காங்க. ஒரே ஒரு அண்ட் சிம்பல் குடுத்துருக்காங்க. இது வந்து அண்டு. அண்டுன்னா என்ன? ஆர்ன்னா என்ன? நாட்ன்னா என்னன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆப்பரேட்டர பத்தி பார்க்கிறப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ல அண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல அ இது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த சிம்பல் வந்து எக்ஸார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பல் வந்து ஷிஃப்ட் கீய பிரஸ் பண்ணிட்டு கீபோர்ட்ல 6ங்கிற நம்பர வந்து குடுங்க. அந்த சிம்பல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஒரு டில்ட் சிம்பல் மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாட் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிட்வைஸ் ஆப்பரேட்டர்ஸ். ஸோ பிட்வைஸ்ல நம்மளுக்கு அ இந்த மாரி 2 சிம்பல் அதாவது லெஸ் தேன் 2 சிம்பல் குடுத்திருந்தாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் அ அ ஆப்பரேட்டர் அப்படி சொல்றாங்க. பிட்வைஸ் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து இந்த மாரி சிம்பல் அதாவது கிரேட்டர் தேன் சிம்பல் 2 டைம் யூஸ் பண்ணியிருந்தோம்னா, இது வந்து ரைட் ஷிஃப்ட் அ பிட்வைஸ் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் பிட்வைஸ்ல. அதையும் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் எப்படி பண்றது? ரைட் ஷிஃப்ட் எப்படி பண்றது? ஆ லெஃப்ட் ஷிஃப்ட்ல அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் எப்படி இருக்கும்? ரைட் ஷிஃப்ட்ல அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் நம்ம அசைன்மென்ட் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த லெஃப்ட் ஷிஃப்ட், ரைட் ஷிஃப்ட்ட நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அசைன் பண்றது தான். லெஃப்ட் ஷிஃப்ட் குடுத்து ஈக்குவல் டூ அப்படின்னு குடுப்போம். அடுத்தது வந்து ரைட் ஷிஃப்ட் குடுத்து ஈக்குவல் டூ அப்படின்னு குடுப்போம். ஓகேங்களா? இதையும் நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ல நம்ம எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி லெஃப்ட் ஷிஃப்ட் சாரி அண்ட் அ அதை வந்து அசைன் பண்ண முடியும். அதாவது பிட்வைஸ் அண்ட வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி பிட்வைஸ் எக்ஸார் அவங்க சொன்னாங்கல்ல, அதையும் நம்ம அசைன் பண்ணிக்க முடியும். அ ஓகேங்களா. ஸோ இந்த மாரி அசைன் பண்ணிக்கிட்டது எப்படி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரியல் டைம்ல பார்த்துருவோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து டெர்னரி ஆப்பரேட்டர். டெர்னரி ஆப்பரேட்டர் அப்படிங்கிறது என்ன இல்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் இஃப் எல்ஸ் உடைய ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஷார்ட் ஹேண்ட் ஆப்பரேட்டர் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான். இது வந்து என்னதுன்னா, ஒரு கண்டிஷன் இருக்கும். அ இஃப் எல்ஸ் நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த டெர்னரி ஆப்பரேட்டர் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா. ஸோ இதுல வந்து இந்த கண்டிஷன் நம்மளுக்கு பாசிபிள் ட்ரூவா இருந்துச்சு அப்டின்னா, நம்மளுக்கு வந்து வேல்யூ 1 ஓகேங்களா? இல்லன்னா ரிசல்ட் 1 அது வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகும். இல்லன்னா வேல்யூ 2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த 2ல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். இந்த கண்டிஷன பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு இடையில வந்து இந்த கொஸ்டின் மார்க் சிம்பல் யூஸ் பண்ண சொல்றாங்க.
அப்புறம் வேல்யூ 1க்கும் வேல்யூ 2க்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோலன் சிம்பல் யூஸ் பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு செமிகோலன் வந்து ஸ்டேட்மெண்ட் முடியறதுக்கு தான். வேற எதுவுமே இல்ல. ஸோ இது வந்து எதனோட ஷார்ட்கட் அப்படின்னா, ஷார்ட்கட் அப்படின்னா, ஆ ஆஃப் இஃப் எல்ஸ் ஓகேங்களா? இஃப் எல்ஸ் உடைய ஷார்ட்கட் தான் இந்த ஆ டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வர்றப்ப இதையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். ஸோ டைப் ஆப்பரேட்டர் அதுவும் ஒண்ணும் இல்ல. இது வந்து நம்ம என்ன டைப் இதுக்கு முன்னாடி செஷன்ல நம்ம பார்த்திருப்போம். டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்னோட டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைப்ப வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் ஆப்பரேட்டர். வேற எதுவும் இல்ல. ஓகே. ஓகே. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் தான். ஓகேங்களா? நம்ம படிச்ச மேத்ஸ் கால்குலேஷன் கணக்கு தான். வேற எதுவுமே இல்ல. ஸோ அந்த கணக்குக்கு இந்த சிம்பல்லாம் யூஸ் பண்ணுங்க. இந்த சிம்பலை எல்லாம் நம்ம ஸ்கிரிப்ட் வழியா எப்படி அப்ளை பண்றோம்? அ எப்படி அவுட்புட் வாங்குறோம்? அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? வேற வேற எக்ஸாம்பிள்ல ரியல் டைம் எக்ஸாம்பிள்ல பேசலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு இங்க குடுத்திருக்கிற சிம்பல பொறுத்தவரைக்கும் பார்த்தோனே தெரிஞ்சிரும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, மேத்ஸ் கால்குலேஷன் தான் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்போ மேத்ஸ் கால்குலேஷன் பண்றதுனால, நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்டின்னா, இதுல அ நம்பர் ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்பர். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்பர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் அப்படின்னு டிஃபால்ட்டா அவங்க வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்பர் மெத்தட்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த மெத்தட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு இந்த நம்பர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த நம்பர் மெத்தட்ல ஒரு குறிப்பிட்ட டைப் மட்டும் தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர்ல ஆ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த நம்பர் மெத்தட்னா என்ன? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுக்கு ம் ஒரு பார்ஸ் இன்ட்ன்னு சொல்றாங்க. பார்ஸ் இன்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஒரு மெத்தட் என்ன அப்படிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ஸ் ஃப்ளோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? நம்ம மெத்தட் வர்றப்போ, ஆ நம்பர் மெத்தட் தனியா நெறைய இருக்கு. ஓகேங்களா? அத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வொர்க் பண்றதுக்கு, நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கி அத வொர்க் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர், அப்புறம் இந்த பார்ஸ் இன்ட், பார்ஸ் ஃப்ளோட் அப்படிங்கிறது தான் தேவை. ஸோ அத மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டு இத வொர்க் அவுட் பண்ணி பார்த்துரலாம். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே. ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான் இந்த இந்த டாபிக். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல ம் நாம எப்பவும் போல இதுக்கு முன்னாடி செஷன்ல ஒர்க் பண்ண மாரியே index.html அப்படிங்கிற ஃபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம HTML க்கு தேவையான டிஃபால்ட் டேக் எல்லாம் எலிமெண்ட் எல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. ஆ இப்போ இதுல நம்ம என்ன டைட்டில் சேஞ்ச் பண்றோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் வந்து 5 அப்படின்னு சொல்லி டைட்டில் சேஞ்ச் பண்றோம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக குடுத்துருக்கோம்னா, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் நம்ம அப்ளை பண்றதுக்காகவும், ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, myscript.js அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் க்காகவும் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம எக்ஸ்டர்னலா பண்ண போறது கிடையாது. சிம்பிளான ஒர்க் தான் பண்ண போறோம். அதனால இங்கேயே பண்ணி காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் போயிட்டோம்னா கன்ஃப்யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. நீங்க வேணா எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணி பாருங்க. இது எக்ஸ்டர்னல் எப்படி லிங்க் பண்றது? என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி செஷன்ல ஸ்கிரிப்ட்ட பத்தி அ டீட்டெயிலா அதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ கன்டினியூவா பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 2 டாபிக். ஆ ஆப்பரேட்டர்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? அந்த ஆப்பரேட்டர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தே தெரிய வேணுங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ HTML கமெண்ட் பண்றேன். நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வர்றது பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ். நம்பர் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஓகேங்களா? NUHAPSன்னு நம்பர். இது வந்து ஓப்பன் அண்ட் குளோஸ் வந்து பேரந்தசிஸ் சிம்பல் இருக்குங்களா? ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிற மெத்தட் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஆ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் அப்படிங்கிறது டைப் கன்வர்ஷன் ஃபங்ஷன் ஓகேங்களா? ஆர் மெத்தட் ஓகேங்களா?
மெத்தட் ஃபங்ஷனாலும் மெத்தட்ன்னு ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப்ப இன்னொரு டைப்பா கன்வெர்ட் பண்றது தான் இதனுடைய நம்பர் அப்படிங்கிற மெத்தடுடைய ஃபங்ஷனுடைய வேலை. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ நம்மளுக்கு ஆ டைப் கன்வெர்ட் பண்றது ஒரு ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்பா கன்வெர்ட் பண்றது தான். ஆனா நம்மளுக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும். எதா கன்வெர்ட் பண்ண போகுது. ஆல்ரெடி வேற ஒரு டைப்ல இருக்கிறத எதா கன்வெர்ட் பண்ணும்? நம்பரா கன்வெர்ட் பண்ணும். ஸோ ஏன் நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே. நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு டாக்க கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாக் எடுத்துக்கிட்டு, இந்த டாக்குள்ளார நம்ம வந்து இப்போ ஆ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். எது லெட் அப்படிங்கிற ஒரு கீவர்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம் இத வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ப்ளாக்குள்ள போடுறோம். ஓகேங்களா? இது வந்து பிளாக் ஸ்கோப். இந்த பிளாக் ஸ்கோப்னா என்ன? ஃபங்ஷன் ஸ்கோப்னா என்ன? குளோபல் ஸ்கோப்னா என்னங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி செஷன்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். செஷன் 4ல அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரீடிக்ளேர் பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? ரீஅசைன் பண்ண முடியுமா? பண்ண முடியாதாங்கிறத செஷன் 4ல தெளிவா சொல்லியிருக்கோம். ஸோ அத பாருங்க. செஷன் 3 அண்ட் 4 ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, லெட் ஏ ஈக்குவல் டூ நம்ம என்ன பண்றோம்னா, 4 அப்படின்னு ஒரு நம்பர கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? நம்பர் ஒண்ணு போட்டுருக்கோம். ஓகேங்களா? அப்ப 4ங்கிற வேல்யூ வந்து ஏங்கிற வேரியபிள் நேம்ல அசைன் ஆகி உட்கார்ந்திருக்கு. ஓகேங்களா? இத நம்ம அ என்ன டைப்ன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேங்களா? இப்போ டைப்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கன்சோல் டாட் லாக் அப்படிங்கிறதுல நம்ம என்ன இதுக்கு முன்னாடி 7வது ஒரு ஆப்பரேட்டர் பார்த்தோம். டைப் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைப் ஆப் அப்படிங்கிறது. டைப் ஆப் ஏ. ஏவோட டைப் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இத பார்க்கறதுக்கு இந்த ஃபைல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. நான் வந்து டிரைவ்ல இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல் அப்படிங்கிறது அந்த ஃபைல். ஸோ ஓகேங்களா? இத டபுள் கிளிக் பண்ணி குரோம் ப்ரௌசர்ல நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஆ இன்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகேங்களா? இன்ஸ்பெக்ட் போயிட்டு கன்சோல்ல பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ கன்சோல்ல பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் தெரியுது இல்லைங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் டைப் ஆஃப் ஆ ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ளார அ அவங்க வந்து நம்ம டைப்ப சொன்னா போதும். அதாவது இங்க நம்ம குடுத்தா மட்டும் போதும். 4ன்னு குடுத்தோம்னா, அது வந்து நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னொரு டிஃபரன்ஸ பார்த்துரலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ ஒரு ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபார்ம். ஆக்ஷன்லாம் இப்போதைக்கு தேவையில்ல. பேக் எண்ட்ல நம்ம ஒர்க் பண்ணலாம். அப்புறமேட்டு தான் ஒர்க் பண்ண போறோம். ஓகே. ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபார்ம்ல ஒரு லேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். லேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு நம் அப்படின்னு நம்1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? என்டர் நம்பர் அப்படின்னு குடுத்துறோம். அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? குடுத்துட்டு, ஸோ இன்புட் டைப் வந்து நம்பர் அப்படின்னு மாத்திட்டோம். ஓகேங்களா? ஸோ நேம் வந்து அ நம்1 அப்படின்னு இருக்கட்டும். ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்1 அப்படின்னு வச்சுக்கலாம் நாம. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் லைன் வரணுங்கிறதுக்காக இங்க ஒரு பிரேக் டாக் போடுறோம். ஸோ இந்த இடத்துலயும் ஒரு பிரேக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்க போயிட்டு பார்க்கலாம் நம்ம ப்ரௌசர்ல. பார்த்தீங்கன்னா, என்டர் நம்பர் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்டர் நம்பர்ன்னு இதுக்குள்ள குடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம ஒரு நம்பர் குடுக்க போறோம் இனிமேல் தான். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ ஆ இத வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ல பிரிண்ட் பண்ணி பார்த்துறோம். ஓகேங்களா? இந்த லெட் ஏ ஈக்குவல் டூ 4 கன்சோல் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருக்கட்டும். ஓகேங்களா? இது ஒரு பிளாக்குள்ளார இருக்கு நம்மகிட்ட. ஓகேவா? இந்த ஃபார்முக்குள்ளார நம்ம ஒரு நம்பர் என்டர் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முக்குள்ளார அ இந்த இன்புட் டைப் அப்படிங்கிற இந்த நம்பர் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு நம்பர் என்டர் பண்ண போறோம். ஸோ நம்பர் என்டர் பண்ணிட்டு அதனோட டைப் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்க செக் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ உள்ள வருவோம். ஆ உள்ள வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்மளுடைய நம்பர செக் பண்ணலாம். செக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு ப்ளாக் ஒண்ணு கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஒரு ப்ளாக் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டு, இல்லன்னா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஃபங்ஷன் ப்ளாக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்ஷன் ப்ளாக், ஃபங்ஷன் மை ஃபன் அப்டின்னு ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? மை ஃபங்ஷன் அப்டின்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். இது தனி. ஓகேங்களா? இது கமெண்ட் பண்ணி விட்டுறலாம் இப்போதைக்கு. இது இங்கேயே இருக்கட்டும். இது நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்கிரிப்ட்குள்ள குடுத்ததுனால நம்பர் தெரிஞ்சுச்சு. இப்ப நாம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஸ்கிரிப்ட் வெளியில ஜாவா ஸ்கிரிப்ட்ட விட்டு வெளியில
HTML ல ஒரு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளார கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்ஷனுக்குள்ளார மைஃபன் ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார அ இந்த இன்புட்ல நம்ம குடுக்கறது என்ன டைப் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அத நம்ம பார்க்க போறோம். இங்க லெட் நான் என்ன பண்றேன்னா, ஆ மை num1 அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்றேன். இல்ல அதுல எத ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, இந்த இன்புட் டைப் நம்பர்ல நம்ம ஒரு வேல்யூ குடுப்போமா? நம்ம இந்த இடத்துல ஒரு வேல்யூ குடுப்போம்ல. 0, 1, 2, 3, 4, 5, 6ன்னு ஏதோ நம்பர் குடுப்போம். ஓகேங்களா? சோ அந்த நம்பர நாம இந்த mynum1 அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்குமெண்ட் இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட்ல கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட் சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஐடி என்னது நம்மளுக்கு இந்த ஐடி அதாவது இன்புட் இதுதானே. இந்த இன்புட்ல குடுக்குற ஒரு வேல்யூ தானே. அப்போ நம்ம அதுக்குள்ளார ஐடி வந்து பாத்தீங்கன்னா num1 அப்படிங்கிற ஒரு ஐடி. ஓகேங்களா? சோ இந்த num1 வந்து பாத்தீங்கன்னா, ஆ இந்த ஐடி ஓகேவா? சோ இதுல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாட் வேல்யூ நம்ம ஒரு வேல்யூ குடுக்க போறோம். ஓகேங்களா? சோ அதாவது இந்த ஹோல் HTML டாக்குமெண்ட்ல எத ஆக்சஸ் பண்றேன்னா, கெட் எலிமெண்ட் பை ஐடி num1 அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணிக்கோ. ஓகேங்களா? சோ அதிலிருந்து அதாவது இந்த இன்புட் ஐடி இந்த ஐடிக்கு உண்டான எலிமெண்ட்ட ஆக்சஸ் பண்ணிக்கோ. இன்புட் டைப்ப ஆக்சஸ் பண்ணிக்கோ. இதுல எத ஆக்சஸ் பண்ற அப்படின்னா, அதுல இருக்கிற வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு தான் அந்த டாட் வச்சு வேல்யூ அப்படின்னு நம்ம குடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? அப்படி குடுத்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுல நம்ம குடுக்குற வேல்யூவ என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துல வந்து mynum1ல ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு குடுக்கும். இது வந்து இது ஈக்குவல் டூ வந்து இதுக்கு அசைன் பண்ணி வச்சிரும். ஓகேங்களா? -1க்கு அசைன் பண்ணி வச்சிரும். ஓகேங்களா? இப்போ -1 நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா, -1ஓட டைப் தெரிஞ்சதுன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு டைப் தெரிஞ்சிரும். இந்த இன்புட் டைப்போட என்ன டைப் குடுக்குறாங்களோ அது தெரிஞ்சிரும். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன போட்டிருக்கோம்னா, இன்புட் டைப் நம்பர்ன்னு தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஆனா நம்ம நம்பர் தான் குடுக்க போறோம். என்ன டைப்ன்னு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல கீழ வந்து என்ன குடுக்குறோம் அப்டின்னா, அ கன்சோல் அ டாட் லாக்ல அ எத வந்து நம்மளுக்கு எதனோட டைப் தெரியணும், டைப் ஆஃப் அதுல எதனோட டைப்பு mynum1 இந்த நம்ம குடுத்த வேரியபிள் நேம் இங்க போட்டுக்கிறோம். ஓகேங்களா? போட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அவுட்புட் தெரியணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ம் இந்த ஃபங்ஷன் கால் ஆகணும்ல. ஃபங்ஷன் கால் ஆனா தான் நம்ம அதுக்குள்ளார இருக்கிறது தெரியணும். ஓகேங்களா? சோ அந்த ஃபங்ஷன் கால் ஆயிட்டு நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பட்டன் ஒண்ணு கிரியேட் பண்றோம். அந்த பட்டன்ல வந்து ஆன் கிளிக் அப்படிங்கிற ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த ஈவென்ட் எடுத்துட்டு நம்ம இதுக்குள்ளார வந்து மை ஃபன் அப்படிங்கிறத கால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் மீ அப்படின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? சோ அந்த பட்டன கிளிக் பண்றப்ப நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். ஃபங்ஷன் கால் ஆகுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த வேலை நடக்கும். அதுக்குள்ளார நம்ம செட் பண்ணி வச்ச இந்த வேலை நடக்கும். ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக்ல இந்த mynum1 உடைய டைப் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. சோ நம்ம இங்க போறோம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பிரேக் ஒண்ணு குடுத்துக்கலாம். ஃபார்முக்கு கீழ ஒரு பிரேக் ஒண்ணு டேக் ஒண்ணு போட்டுக்கலாம் நம்மளுக்கு. கிளிக் மீ கொஞ்சம் கீழ வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்ப என்டர் நம்பர்ல நம்மகிட்ட நம்பர் கேட்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் என்டர் பண்றோம். என்ன 6 அப்படின்னு ஒரு நம்பர் என்டர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல என்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சோ நம்ம கிளிக் மீ பட்டன கிளிக் பண்றோம். ஓகேங்களா? ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவுட்புட் இங்க வந்திருக்கு கன்சோல்ல. என்னன்னு வந்திருக்குது பாருங்க. ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம இன்புட் டைப் அப்படிங்கிறத வந்து என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம் இங்க, நம்பர் அப்படின்னு செட் பண்ணியிருந்தாலுமே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆ இன்புட் ஃபீல்ட்ல யூசர் வந்து ஆ டைப் பண்றது டெக்ஸ்ட் தான் அப்படின்னு அது தெரிஞ்சு வச்சிருக்கு. ஓகேங்களா? ஆ அத வந்து அதாவது நாம வந்து இங்க நம்பர் அப்படின்னு குடுத்திருந்தாலும், ஆ ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இன்டர்னலா ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். ஓகேங்களா? சோ அது வந்து அ அது நம்ம ஃபியூச்சர்ல வந்து வேற ஒரு யூஸுக்காகவோ, ஏதாவது ஒரு பர்ப்பஸ்க்காக அது என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்கா தான் அதாவது யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம்.
இது நல்லா பாருங்க. ஃபார்ம் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணி, அதுல வந்து இன்புட் டைப் நம்பர்ன்னு குடுத்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். ஓகேங்களா? இப்ப யூசர் கிட்ட இருந்து நம்ம நம்பர் வாங்குறோம். ஓகேங்களா? அத வந்து அது ஸ்ட்ரிங்கா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதாவது டெக்ஸ்ட்டா தான் அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ அ இன்புட் டைப் நம்பர். ஒரு நம்பர் நம்ம வாங்கிட்டோம். இதே மாரி இன்னொரு நம்பர் வாங்கி 2யும் ஆட் பண்ண ட்ரை பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து ஆட் ஆகாது. ஏன்னா 2மே டெக்ஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு அது தெரியும். தெரிஞ்சது தானே. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப தான் நம்ம வந்து இந்த நம்பர் அப்டிங்கிற இந்த மெத்தட அவங்க யூஸ் பண்ண சொல்றாங்க. டைப் கன்வர்ஷன் மெத்தட் ஃபங்ஷன வந்து யூஸ் பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு யூசர் கிட்ட இருந்து வாங்குற ஃபார்ம் இன்புட் நம்பர் அப்படிங்கிற யூசர் கிட்ட இருந்து வாங்குற இந்த நம்பர் வந்து ஸ்ட்ரிங்கா இல்லாம நம்பரா கன்வெர்ட் ஆயிரும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. அத வந்து நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது டாக்குமெண்ட் டாட் கெட் ஐடி num1 டாட் வேல்யூ இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆ நம்மளுடைய அ நம்ம அதாவது இன்புட்ல யூசர் குடுக்குற அந்த நம்பர வந்து வாங்கி இந்த இடத்துல வச்சுக்க போறோம். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல அந்த நம்பர் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணோம்னா, அ நம்மளுக்கு வந்து அந்த அதாவது இந்த யூசர் குடுத்த அந்த நம்பர்ங்கிற வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா இல்லாம நம்பரா கன்வெர்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அத எப்படி பண்றது அப்படின்னா, இங்க வரும் பாருங்க. இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருக்கேன். சோ என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன். ஓகேங்களா? சோ ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட் போட்டோம். சோ இந்த டாக்குமெண்ட் கெட் num1 டாட் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கட் பண்ணி நான் என்ன பண்றேன்னா, இந்த நம்பர் அப்படிங்கிறதுக்குள்ள போட்டுறேன். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் முடிஞ்சுச்சா? இப்போ நம்ம இங்க போவோம். இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். கன்சோல்ல எதுவும் இல்ல. சோ நம்ம வந்து அதே மாரி ஒரு நம்பர் என்டர் பண்றேன். நான் வந்து இப்போ வந்து ஒரு 3 அப்படின்னு ஒரு நம்பர் என்டர் பண்றேன். இங்க என்டர் பண்ணியிருக்கேன். என்டர் பண்ணிட்டு கிளிக் மீ அப்படின்னு குடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்டர் பண்ண அதே இதுதான். சோ நம்மளுக்கு என்னவா டைப்பா வந்திருக்கு பாத்தீங்கன்னா, நம்பர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுதான் நாம நம்பர் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன யூஸ் பண்றதுக்கான காரணம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேவா? சோ அதாவது யூசர் கிட்ட இருந்து வாங்குனா ஒரு டைப்ல இருந்து இன்னொரு டைப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? புரியுதா? ஓகே. இப்ப இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு அ நம்ம பார்த்த மாரியே பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஆ இந்த நம்பர் அப்படிங்கிற மெத்தட வந்து இந்த மெத்தட் வழியா, அதாவது இந்த டைப் கன்வர்ஷன் மெத்தட் வழியா நம்பர் அப்படிங்கிற மெத்தட் வழியா டைப் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு வழி. ஓகேவா? சோ இது இல்லாம இன்னொரு வழியில நம்ம பண்ணணும் அ அப்டின்னா, அ என்ன சொல்றாங்க அப்டின்னா, அ அதான் நம்ம பார்த்தோம்ல. பார்ஸ் இன்ட், பார்ஸ் புளோட் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த பார்ஸ் இன்ட், பார்ஸ் புளோட்ட யூஸ் பண்ணி நம்ம நம்பர கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இந்த அ பார்ஸ் இன்ட்க்கு பதிலா சாரி நம்பருக்கு பதிலா நாம என்ன பண்றோம்னா, ஒரு பார்ஸ் இன்ட் அப்டிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அது எப்படி நம்மளுக்கு நம்பரா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இப்ப இந்த நம்பர்ங்கிறத எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு, ஸோ இந்த பிராக்கெட்ட நம்ம குளோஸ் பண்ணிடலாம். அ குளோஸ் பண்ணிட்டு, சேவ் பண்ணிட்டு, இப்போ நம்ம ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு நம்பர் என்டர் பண்றேன். 6ன்னு ஒரு நம்பர் என்டர் பண்றேன். கிளிக் மீல கிளிக் குடுக்குறேன். நம்மளுக்கு வந்து அது ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கு பதிலா நம்ம இங்க என்ன முன்னாடி யூஸ் பண்ண சொல்றாங்கன்னா, பார்சின்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி பார்சின்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கன்வெர்ட் பிஆர்எஸ்இ பார்ஸ் இன்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சோ இது வந்து பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து இங்க ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். ஓகேவா? சோ இந்த பார்ஸ் இன்ட்க்குள்ளார நம்ம டாக்குமெண்ட் கெட் ஐடி num1 டாட் வேல்யூ அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இத சேவ் பண்ணிட்டு, ஆ இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அதே 6ங்கிற நம்பர் குடுக்குறோம். குடுத்துட்டு என்டர் நம்பர்ல 6ங்கிற நம்பர் குடுத்துட்டு கிளிக் மீல குடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதனோட டைப் கன்சோல்ல வந்து அதனோட டைப் தெரிஞ்சுச்சு. நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அந்த டைப் தெரிஞ்சுது. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? இவ்வளோதான். சோ இதே மாதிரி பார்ஸ் புளோட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம ஆ பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்ட்ரிங்கா இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அதே மாரி நான் ஒரு 6ங்கிற ஒரு நம்பர் இங்க என்டர் பண்ணியிருக்கேன். கிளிக் மீ குடுக்குறேன். இப்பவும் பார்த்தீங்கன்னா, அது நம்பரா தான் இருக்கு. புரியுதுங்களா? சோ, அப்ப வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட் டைப் நம்பராவே வச்சிருந்தாலும்,
ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது இன்டர்னலா வந்து என்னன்னு புரிஞ்சுக்கும். எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா தான் எடுத்து வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ, அத நாம வந்து நம்பர் யூஸ் பண்றோம். நம்ம கால்குலேஷன் பண்றோம் அப்டின்னா, அத வந்து நம்பர் அப்டிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இல்லன்னா பார்ஸ் இன்ட், பார்ஸ் புளோட் அப்டிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த பார்ஸ் இன்ட், பார்ஸ் புளோட் அப்டின்னா என்ன அப்டின்னு தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது கமெண்ட்ல போடுறேன். பிஆர்எஸ்இ பார்ஸ் இன்ட் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பார்ஸ் இன்ட் அப்டிங்கிறது ஒண்ணும் இல்ல. இது வந்து உங்களுக்கு ஹோல் நம்பர். ஓகேங்களா? ஹோல் நம்பர் எடுத்துக்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 அ 6 இல்லன்னா 25 95 98 107 108 இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்பர். இது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதே வந்து பார்ஸ் புளோட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? டெசிமல் நம்பர்ஸ்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஆ டெசிமல்ங்கிறது ஒரு பாயிண்ட் வச்சு வர்றது தான். ஓகேங்களா? ஒரு 12.56 அப்புறம் 23.7 ஆ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி 53.78 இந்த மாரி நம்மளுக்கு கன்டினியூஸா டெசிமல் வேல்யூஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பார்ஸ் புளோட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறது குடுத்திருந்தா என்ன நடக்கும்? பார்ஸ் புளோட் குடுத்தா என்ன நடக்கும்? அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? இப்போ ஆ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பார்ஸ் இன்ட் குடுத்துறலாம். அந்த இடத்துல பார்ஸ் இன்ட் அப்படின்னா என்னது? நம்மளுக்கு ஹோல் நம்பர் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஹோல் நம்பர் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ம் இந்த டைப் ஆஃப் எடுத்து விட்டுறலாம். அது எப்படி இருந்தாலும் பார்ஸ் இன்ட் குடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு நம்பர் தான் தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ மை நம்பர் 1ங்கிறது நம்ம பிரிண்ட் மட்டும் பண்ணி பண்ணி பார்த்துரலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ இந்த இடத்துல நம்ம ஒரு வேல்யூ குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஒரு வேல்யூ குடுத்து இதுல ஸ்டோர் பண்ணி அத வந்து கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கிறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இங்க ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன நம்பர் குடுக்குறோம்னா, என்டர் நம்பர்ல 12.589 அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? 12 பாயிண்ட் குடுத்துருக்கேன். அதாவது நம்ம என்னன்னு இங்க முன்னாடி வச்சிருக்கோம் தெரியுங்களா? பார்ஸ் இன்ட் அப்படிங்கிறத குடுத்துருக்கோம். பார்ஸ் இன்ட்ன்னா என்னது அப்படின்னா, அது ஹோல் நம்பர் தான். ஓகேங்களா? சோ அது வந்து கண்டிப்பா அந்த டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் அது அவாய்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அதுதான் அதனுடைய லாஜிக். சோ அவங்க வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல அ அது அப்படி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இன்டிஜர் மட்டும் தான். அ ஹோல் நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இன்டிஜர் மட்டும் தான் வேணும். ஹோல் நம்பர் மட்டும் தான் வேணும் அப்படின்னா, பார்சென்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ அதுதான். நீங்க குடுத்துட்டு நாம இங்க குடுத்துட்டு கிளிக் மீ குடுக்குறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் 12.589 குடுத்தேன். ஆனா நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 12 மட்டும் தான் வந்திருக்கு. அதாவது ஹோல் நம்பர் மட்டும் தான், இன்டிஜர் மட்டும் தான் வந்திருக்கு. பாயிண்ட்க்கு அதாவது 0.2 வரல. பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்கிறதும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகல. ஓகேங்களா? ஓகே. ஒருவேள நம்மளுக்கு அந்த அதாவது பாயிண்ட் டெசிமல் வச்ச வேல்யூ அதுவும் நம்மளுக்கு தெரியணும் அப்டின்னா, நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, பார்ஸ் புளோட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ஸ் இன்ட், பார்ஸ் புளோட் அப்படிங்கிறது மொத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பருக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ நம்பர்ல நம்மளுக்கு டெசிமல் வச்சு வேணுமா? டெசிமல் இல்லாம ஹோல் நம்பர் இன்டிஜர் வேல்யூவா வேணுமா? அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகேங்களா? அது நம்மளுடைய அ வொர்க் பண்ற ப்ராகிரஸ பொறுத்து. ஓகேங்களா? ஸோ பார்ஸ் புளோட் குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? பார்ஸ் புளோட் குடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் பேஜ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதே 12.589 அப்படின்னு ஒரு வேல்யூ குடுத்துட்டேன். குடுத்துட்டு, இப்ப நம்ம கிளிக் மீல கிளிக் பண்றோம். இப்ப அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 12.589 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆயி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அதுக்கான ரீசன் என்ன? பார்ஸ் புளோட் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ணி, நம்ம இன்புட் வேல்யூவ நம்ம வந்து ஒரு மை நம்பர்ல ஸ்டோர் பண்ணியிருக்கிறது தான் ரீசன். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? பார்ஸ் புளோட் அப்படிங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்றதுனால தான். ஓகேங்களா? இப்போ எதுக்காக நம்ம வந்து பார்ஸ் புளோட் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம்? அது மட்டும் இல்லாம நம்பர் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? பார்ஸ் புளோட்டுக்கு பதிலா நம்ம பார்சன்ட்க்கு பதிலா நம்ம நம்பர் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? நம்பர்ன்னு குடுத்துட்டு, நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இங்க ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஒரு 56 அப்படின்னு ஒரு குடுக்குறேன். குடுத்துட்டு கிளிக் மீ குடுக்குறேன். நம்மளுக்கு 56 அப்படிங்கிறது அவுட்புட் வந்திருக்குது. ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன்னா 56 ஆ 56.2578 ஏதோ நான் குடுக்குறேன். ஓகேங்களா? நம்பர் குடுத்துட்டு, கிளிக் பண்றேன். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சாரி பாயிண்ட் குடுக்காம விட்டுட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா, அதே 56.25 ஏதோ ஒரு நம்பர் குடுக்குறேன். குடுத்துட்டு
கிளிக் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 56.26 அதாவது பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டெசிமல் வேல்யூவும் சேர்த்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயி வந்திருக்கு கன்சோல்ல. ஓகேங்களா. ஏன் பிரிண்ட் ஆயிருக்குன்னா, நம்ம இப்ப என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்பர் அப்படிங்கிற ஃபங்ஷன யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நம்பர் அப்படிங்கிற ஃபங்ஷன நம்ம குடுக்குற அந்த டெசிமல் வேல்யூ குடுத்தாலும் அது அப்படியே காட்டும். ஸோ ஹோல் நம்பர் குடுத்தாலும் அப்படியே காட்டும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு பர்ட்டிகுலரா ஹோல் நம்பர் மட்டும் தான் வேணும். பர்ட்டிகுலரா டெசிமல் நம்பர் மட்டும் தான் வேணும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த பார்சின்ட், பார்ஸ் புளோட் 2ல எது நம்மளுக்கு ஒத்து வருமோ, அத நம்ம யூஸ் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்ப பண்றது எல்லாமே மேத்தமேட்டிக்கல் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இப்போ நம்ம அரித்மெடிக் ஆப்பரேட்டர்ஸ் அதுல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்த மாரியே நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ அரித்மெடிக் ஆப்பரேட்டர்ஸ் இந்த ஆப்பரேட்டர்லாம் என்ன பண்ணுது? அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ, அத மினிமைஸ் பண்ணிக்கணும். ஸோ, இந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு, அதுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பட்டன் இதெல்லாமே வேணாம். ஓகேங்களா? ஸோ, இதெல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பிளாங்க் பாடி டேக், பேஜ் எல்லாமே ஸ்கிரிப்ட் டேக் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரித்மெடிக் ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இதுல என்ன ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிளஸ் இருந்துச்சு, மைனஸ் இருந்துச்சு, மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சு, டிவிஷன் இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற என்ன இருக்கு? உங்களுக்கு பிளஸ், பிளஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் மைனஸ், மைனஸ், இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் இது எல்லாமே அதுல இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஆப்பரேட்டர்ஸ். இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நாம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அத சேவ் பண்ணிக்கலாம். இத கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். பாடியில, டைட்டில்ல கமெண்ட் பண்ணியிருக்கேன். இத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்கிரிப்ட்ல ஸ்கிரிப்ட்டுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம இன்புட் யூசர் கிட்ட இருந்து வாங்கி தான் நம்ம அந்த அரித்மெடிக் ஆப்பரேட்டர்ஸ், ஆப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ண போறோம் சொன்னாங்க. ஸோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து எப்படி யூசர் கிட்ட இருந்து வாங்கி நம்ம அடிஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த அடிஷன எப்படி அவுட்புட் பார்க்கலாம்? அ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அ ஒரு ஃபார்ம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார்ம் வழியா நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்ட வாங்க போறோம். ஓகேங்களா? ஓகே. நம்ம ஆக்சுவலா தேவையில்ல. நம்ம சர்வர் சைட்ல எதுவும் பண்ண போறது கிடையாது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம HTML ஃபார்ம் எலமெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இதுல ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். லேபிள் ஃபார் வந்து குடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் நம்பர் 1 ஓகேங்களா? நம்பர் 1 என்டர் பண்றோம் அப்படின்னு சொல்லி. அடுத்து வந்து நம்பர் 2 இன்னொரு லேபிள் இருக்கு. அது வந்து நம்பர் லேபிள். ஃபார் நேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபார் ஸோ இந்த லேபிளுக்கு கீழ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு இன்புட் எலமெண்ட் ஒண்ணு போடுறோம். ஓகேங்களா? இன்புட் டாக். அது வந்து இன்புட் டைப் வந்து நம்பர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேங்களா? நேம் வந்து நம்1. ஸோ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததுல அ இன்னொரு நம்பர் 2 கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு இன்புட் டைப். இன்புட் டைப் வந்து நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். நேம் வந்து அ நம்2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நம்ம ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க போய் ப்ரௌசர்ல நம்ம எப்பவும் போல இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் நம்பர் 1, என்டர் நம்பர் 2ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஆ இந்த இடத்துல ஒரு பிரேக் டாக் மட்டும் போடலாம். இல்ல பிரேக் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2 பிரேக் டாக் போட்டுக்கலாம். ஸோ இதுல ஒரு பிரேக் டாக் போட்டுக்கலாம். ஸோ ஒவ்வொன்னும் பிரேக் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரேக் டாக் போடுறோம். ஸோ என்டர் நம்பரு ஸோ நம்மளுக்கு இந்த மாரி நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்னு சொல்லி வந்துரும். நம்ம சிம்பிளான விஷயம் தான் பண்ண போறோம். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ம். இப்போ ஆ நம்மளுக்கு வேற என்ன வேணும் அப்டின்னா, இந்த ஃபார்முக்கு கீழ ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஓகேங்களா? ம். நம்ம எங்க அவுட்புட்ட பிரிண்ட் பண்ண வைக்க போறோம் அப்டின்னா, இந்த ஃபார்முக்கு கீழ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு H1 டாக் போட்டுக்கலாம். ஓகேங்களா? H1 டாக். இத போட்டுக்கிட்டு
இப்போ இந்த H1 டேக்ல நம்ம அவுட்புட் பார்த்துரலாம். ஓகேங்களா? இந்த H1 டேக்ல நம்மளோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் இந்த நம்பர் 1 குடுக்க போறாங்க. நம்பர் 1ல குடுக்குற ஒரு வேல்யூ, நம்பர் 2ல குடுக்குற வேல்யூ அவுட்புட் வந்து ஆட் ஆயிட்டு இங்க வந்து ஆ அவுட்புட்ட காட்டும். H1ல தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி மாரி நம்ம வச்சிருக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ ஆ இந்த ஸ்கிரிப்ட்ல நம்ம அந்த வேலைகள பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார நம்ம என்ன எழுதப் போறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் எழுதணும். ஓகேங்களா? ஃபங்ஷன் ஸ்கோப் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஃபங்ஷன் ஸ்கோப்ல ஃபங்ஷன் பேர் வந்து மைஃபன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? மைஃபன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ் குடுத்து ஃபங்ஷன குளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஓகே. ஃபங்ஷன்ஸ் அதுல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? நம்1, நம்2 இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கு. ஓகே. இப்போ வந்து லெட் அதுல ஆ நம்ம என்ன பண்ணலாம்னா, மை num1 அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டூ ம் இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆ என்ன ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்னா, ஆ ஃபர்ஸ்ட் இங்க எப்படி இருக்குன்னு பாத்துரலாம். ஸோ இந்த மாரி இருக்கு. ம் இதுல ஃபர்ஸ்ட்டு இந்த இன்புட்ல குடுக்குற நம்பர இந்த மை நம்பர் 1ல வாங்கி வைக்க போறோம். ஓகேங்களா? யூசர் கிட்ட இருந்து குடுக்குறதுல. அப்போ என்ன பண்ணணும்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. என்ன ஐடி எடுத்துக்கணும்? num1ங்கிற ஐடி. அந்த ஐடியா. இப்போ இத வந்து நம்ம உள்ள போட்டுக்கிறோம். இது என்னது? வேல்யூ. ஓகேங்களா? சோ இதுல நம்ம குடுக்க போற அந்த இன்புட்ல குடுக்க போற ஒரு வேல்யூவ இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து நம் அப்படிங்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? சோ நம்ம தான் யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம்ல. HTML இருந்து நம்பரா இருந்தாலும், இன்புட் டைப் நம்பரா இருந்தாலும், நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்குறோம். ஃபார்ம் யூஸ் பண்ணி வாங்குறதுனால, அது ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுது? அம் வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? நம்பரா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் ஃபங்ஷன யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அது பிராக்கெட்டுக்குள்ளார இங்க போட்டுக்கலாம். போட்டுட்டு டாக்குமெண்ட் அது வந்து அதுக்குள்ளார இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து -1ல வந்து யூசர் வந்து என்ன குடுக்குறாங்களோ அது வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்பரா ஸ்டோர் ஆயிரும். இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். இது என்னது? num2 அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதே மாதிரி நம்பர் அப்படிங்கிற மெத்தடு அந்த ஃபங்ஷனுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா, நம்பர் ஃபங்ஷனுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அந்த ஐடி எத எடுக்கிறோம் நம்ம இப்போ 2வது num2 அப்படிங்கிறது அத காப்பி பண்ணி சாரி இந்த ஐடி ஓகேங்களா? ஐடி num2 அப்படிங்கிறத காப்பி பண்ணி இந்த இடத்துல நம்ம உள்ளார போட்டுக்கிறோம். ஓகேங்களா? போட்டுட்டு டாட் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஈஸியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷன் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ய இல்லாட்டி ஏல ஒரு நம்பர், பில ஒரு நம்பர் குடுத்து நம்ம பிளஸ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கி பண்றோம். அவ்வளோதான். வேற எந்த பெரிய விஷயங்கள், சேஞ்சஸோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. சேம் அதே ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஒரு சிம்பிளான ஒரு பிகினர் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்குல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆ 2யும் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ நம்ம இப்போ இந்த பிளஸ் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டர் அந்த சிம்பல யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ அத வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த 2யும் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ அத நம்ம என்ன இதுல ஸ்டோர் பண்றோம்னா, ஆ என்ன பண்றோம்னா, ஃபைனல் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? ஃபைனல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டூ ஆ எத சொல்றோம்? -num1 பிளஸ் இப்போ தான் இந்த ஆப்பரேட்டர் யூஸ் பண்றோம். பிளஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பரேட்டர். ஓகேங்களா? இப்போ -num2 அப்படின்னு குடுக்குறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ட முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ வந்து நம்மளுக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ல பிளஸ் அப்படிங்கிற இந்த சிம்பல் இந்த ஆப்பரேட்டர் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இத வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். எத? இந்த -1 பிளஸ் -2ங்கிற 2ம் ஆட் ஆயி எதுல ஸ்டோர் ஆகும் நம்மளுக்கு? இந்த ஃபைனல் அப்படிங்கிற இந்த வேரியபிள் நேம்ல ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இந்த இதுல ஸ்டோர் ஆச்சுன்னா, இத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எதுல எங்க பிரிண்ட் பண்றோம்? இது நம்ம கன்சோல்லயும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நம்ம ப்ரௌசர்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த H1 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஆ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி
எந்த ஐடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்படிங்கிற இந்த ஐடியில நம்மளுக்கு அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அத காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல போட்டோம். ரிசல்ட் ஓகேங்களா? டாட் இன்னர் HTML ஈக்குவல் டூ ஓகேங்களா? ம் என்ன பண்ணலாம்? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் அவர் ரிசல்ட் இஸ் அப்படி சொல்றான். ரிஎஸ்யூஎல் ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் காட்டலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கான்கார்டினேட் பண்ணிட்டு, ம் அவுட்புட் என்னது? இந்த ஃபைனல் அப்படிங்கிறத இங்க பார்த்துறணும். போட்டுட்டோம். ஃபைனல் அப்படின்னு போட்டுட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதான். முடிச்சுட்டோம். புரியுதுங்களா? ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இது வந்து பிரிண்ட் ஆகி வந்துரும். ஓகே. அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இத வந்து கன்கார்டினேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளஸ் ஆப்பரேட்டர் இங்க யூஸ் பண்ணது வந்து கன்கார்டினேஷன்க்காக. வேற எதுவும் இல்ல. ஓகே. ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லா விஷயங்களும் பண்ணி முடிச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து இங்க பார்த்தீங்கன்னா, என்டர் நம்பர் 1 ஒரு நம்பர் என்டர் பண்ண போறோம். இங்க ஒரு நம்பர் என்டர் பண்ண போறோம். ஓகேங்களா? அவுட்புட்ட பார்க்க போறோம். ஸோ எப்படி பார்க்கறது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் குடுத்துருக்கிறோம். ஓகேங்களா? ஃபங்ஷனுக்குள்ள தான் இந்த வேலைகள்லாம் பார்த்திருக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அப்போ ஃபங்ஷன கால் பண்ணணும். ஓகேங்களா? ஃபங்ஷன் கால் பண்றதுக்கு நாம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபார்ம்க்கு வெளியில இங்க பாருங்க வெளியில தான். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபார்ம் சப்மிட் கிடையாது. ஃபார்ம்க்கு வெளியில ஒரு பட்டன் அப்படிங்கிறது ஒண்ணு கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? பட்டன்ல வந்து ஆன் கிளிக் அதுல வந்து எந்த ஃபங்ஷன கால் பண்றோம்? இந்த மை ஃபங்ஷன் அப்படிங்கிறத கால் பண்றோம். மை ஃபன் அப்படின்னு போட்டிருக்கு. ஃபங்ஷன் நேம் நம்மளா வச்சிருக்கிறது. சரி. ஃபங்ஷன்னா என்ன? அது எப்படி கிரியேட் பண்றதுங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் செஷன்ல டீடெயிலா சொல்லியிருக்கிறோம். ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஆ செக் ரிசல்ட் அப்படின்னு நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு செக் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இல்ல ஒரு பட்டன் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்முக்குள்ளேயே ஒரு பிரேக் போடலாம். 2 பிரேக் டேக்க நம்ம குடுத்துறலாம். குடுத்துட்டு இந்த ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இங்க ஹோவர் ஆவறது தெரியுது. ஓகேங்களா? அந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்டர் நம்பர்ல நம்மகிட்ட ஒரு நம்பர் கேட்குது. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அடிஷன் தான் பண்ண போறோம். அதான் ஃபைனல்ல ரிசல்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு நம்பர் என்டர் பண்ண சொல்லும். நாம என்ன பண்றோம்னா, ஒரு 4 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஒரு 3 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். என்டர் நம்பர்ல. ஓகேங்களா? செக் ரிசல்ட்ன்னு சொல்றப்போ, நம்ம ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 7 அப்படின்னு சொல்லி அடிஷன் ஆயிட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இப்படி நம்ம இந்த சிம்பல் யூஸ் பண்ணி நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர், பிளஸ் ஆப்பரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? சிம்பிளான ஒரு வழி. ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆ என்னது அப்படின்னா, ஆ சப்ட்ராக்ஷன். ஸோ நெகட்டிவ் ஆப்பரேட்டர் மைனஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ அப்படின்னு பார்த்தா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் இல்ல. ஸோ இப்போ மைனஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஆப்பரேட்டர் சிம்பல மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பிளஸ் சிம்பலுக்கு பதிலா மைனஸ் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? மைனஸ் குடுத்துட்டு, ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்போ நம்ம இதுக்கான வேலைகள் என்னது? நான் வந்து ஒரு 5 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறேன். இங்க வந்து என்டர் நம்பர்ல வந்து 2 அப்படின்னு நம்ம குடுக்குறோம். குடுத்துட்டு செக் ரிசல்ட் அப்படின்னு குடுக்குறப்போ, ரிசல்ட் இஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? மை நம்பர் 1லேருந்து மை நம்பர் 2 வந்து மைனஸ் ஆயிட்டு, ஸோ இந்த ஆப்பரேட்டர் படி நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ட்ராக்ஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் அப்படி சொல்றாங்க. மல்டிப்ளிகேஷனுக்கு இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல ஸ்டார் அப்படிங்கிற சிம்பல். ஷிஃப்ட்ட பிரஸ் பண்ணிட்டு 8 அப்படிங்கிற நம்பர் ரோல இருக்கிற 8 அப்படிங்கிறத பிரஸ் பண்ணா, அதுக்கு மேல இருக்கிற ஸ்டார் வந்து நம்மளுக்கு அங்க பிரிண்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு 1ல குடுக்குற வேல்யூ, 2ல குடுக்குற வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்ப என்டர் நம்பர்ல ம் நான் வந்து ஒரு 5 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அ இன்னொரு நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா, 6 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ குடுத்துட்டு 2யும் மல்டிப்ளிகேஷன் ஆகும். மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 30 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை ஆகி வந்திருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு டிவிஷன். டிவிஷனுக்கு அவங்க வந்து ஸ்லாஷ் அப்படிங்கிற ஒரு சிம்பல் வந்து யூஸ் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்றதுக்கு. வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஆ சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். என்டர் நம்பர் 1 வந்து நம்ம வந்து 10 அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? என்டர் நம்பர் 2 வந்து நம்ம வந்து 2 குடுக்குறோம். 10 வந்து 2ஆல நம்ம வந்து டிவைட் பண்ண போறோம். ஓகேங்களா?
ஸோ நம்ம வந்து செக் ரிசல்ட் அப்படின்னு குடுக்குறப்போ நம்மளுக்கு 10 வந்து 12 டிவைட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஆ ஒரு ஆ டிவிஷன வந்து ஈஸியா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அ மாடுலஸ் அதாவது பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் சிம்பல் தான் இங்க வந்து மாடுலஸ்ல வந்து மாடுலஸ்ன்னு குடுத்தா நம்மளுக்கு இங்க என்ன வருது அப்டின்னா, மாடுலஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ரிமைண்டர் வேல்யூ வரும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் என்ன கிடைக்குதோ, ரிமைண்டர் அப்டின்னு சொல்றாங்க. பேலன்ஸ் குடுக்கறத நம்மளுக்கு குடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்டின்னு நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க பாருங்க. ஸோ நம்ம வந்து இது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். இப்ப சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். அங்க வந்து சிம்பல் வந்து என்னன்னு மாத்திருக்கோம்னா, பெர்சன்டேஜ் சிம்பல் அப்டின்னு மாத்திருக்கோம். 2யும் ஆ மாடுலஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம்னா, 10 அப்படிங்கிற ஒரு நம்பர் போடுறோம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் நம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்னது 2வது வேல்யூ வந்து 3 அப்படின்னு நான் குடுக்குறேன். சரிங்களா? ஸோ 10 மாடுலஸ் 3 அப்படின்னு குடுக்குறேன். இப்ப செக் ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 10 டிவைடட் பை 3ங்கிறப்ப நம்மளுக்கு ரிமைண்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 1 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ரிமைண்டர் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேலன்ஸா கீழ வர்றது தான். ஓகேங்களா? ஸோ எப்படின்னா, இங்க பாருங்க நம்ம இந்த இடத்துல கமெண்ட் பண்ணி இந்த இடத்துல போடுறோம். என்னன்னா, இந்த கமெண்ட்ல போட்டு விடுறேன். நம்ம வந்து எப்படி டிவைட் பண்ணுவோம்னா, 10 ஆ மாடுலஸ் 3ன்னு குடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம டிவைட் பண்ண போறோம். வேற எதுவும் இல்ல. டிவைட் பண்ணோம்னா, ஆம் 3 3 சார் 9 அப்போ அ நம்மளுக்கு 10 மைனஸ் 9 கிடைக்குமா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு? 1 அப்படி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த 1 தான் இங்க வந்து அவுட்புட் வந்திருக்கு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. 10 வந்து 3ஆல நம்ம வகுத்திருக்கோம். அதுல வந்து நம்மளுக்கு அ மேல வந்து 3 கிடைக்கும். 3 இன்டூ 3 வந்து 9 ஓகேங்களா? அப்போ வந்து அ 10ல 9 ஓகே. பேலன்ஸ் வந்து என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 1 கிடைக்கும். அதுதான் இந்த ரிமைண்டர் அப்படின்னு சொல்றாங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? பிளஸ், பிளஸ் இன்கிரிமென்ட் அப்புறம் டிக்ரிமென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பிளஸ், பிளஸ் அப்படிங்கிறதுல இன்கிரிமென்ட் அப்படி டிக்ரிமென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இன்கிரிமென்ட் அப்படிங்கிறதுல இன்கிரிமென்ட் அண்ட் டிக்ரிமென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த இன்கிரிமென்ட்ல அ போஸ்ட் இன்கிரிமென்ட், அப்புறம் ப்ரீ இன்கிரிமென்ட், போஸ்ட் டிக்ரிமென்ட், ப்ரீ டிக்ரிமென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஓகே. இது இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே ஒரு வேல்யூ வச்சு ஒரு பிகினரா இருக்கிறனால பார்க்கலாம். ஓகேங்களா? எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, நம்மளுக்கு புரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்னா, அ இந்த ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஃபார்ம் வேண்டாம். இது வேணாம். நம்ம கன்சோல்ல வச்சு பார்த்துடலாமா சிம்பிளா? ஓகேங்களா? அ இல்லன்னா யூசர் கிட்ட இருந்தே வாங்குற மாரியே பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்ம்ல நம்மளுக்கு அ எத மட்டும் எடுத்துக்கலாம் அப்டின்னா, இந்த 2வது லேபிள் வேணாம். ஓகேங்களா? ஸோ 2வது இன்புட்டே வேணாம். அத எடுத்து விட்டுறலாம். ஓகே. இப்போ இந்த பட்டன் அப்டியே இருக்கட்டும். ஃபங்ஷன கிளிக் பண்ணா நம்மளுக்கு அந்த அவுட்புட் ரிசல்ட்ட காட்டும். ஓகேங்களா? அப்டி பண்றலாம். ஆ இதுல நம்ம எந்த வேல்யூவ ஸ்டோர் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ தானே. அதனால அத எடுத்து விட்டுறலாம். இது மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனல் அண்ட் இது இல்ல. நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டா அந்த இத மட்டும் தானே பார்க்க போறோம். அதனால அப்படியே வச்சுக்கலாம். ஓகே. இந்த இடத்துல இதுவும் ரிசல்டீஸ்ன்னு மட்டும் இருக்கட்டும். இந்த ஃபைனலுக்கு பதிலா நம்ம எத பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம்னா, மை நம் 1 அப்படிங்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஏன்ங்கிறது தெரிஞ்சிரும். என்கிட்ட சொல்றேன். அ இல்லன்னா சிம்பிளாவே சொல்றனாலும் சொல்றேன். சிம்பிளாவே பார்க்கலாமா? ஒரு நிமிஷம். ஸோ இத இப்போதைக்கு கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷனையும் நம்ம கமெண்ட் பண்ணி எடுத்துறலாம். ஸோ எடுத்துறேன். ஸ்கிரிப்ட்டுக்குள்ள வச்சே பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இன்னுமே வேணாம். யூசர் கிட்ட இருந்தும் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த சிம்பிளா ரொம்ப பார்த்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். அது புரிஞ்சிரும். இது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு யூசர் கிட்ட இருந்து வாங்குறத பத்தி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார குளோபலா நம்ம ஒரு லெட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணிக்கிட்டோம். வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட்ட முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ
ஆ அவங்க நம்ம இப்போ வந்து இதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, இன்கிரிமெண்ட் அப்படி டிக்ரிமெண்ட்ல தான் போஸ்ட் நம்ம கமெண்ட்ல போடுறோம் இங்க. ஓகேங்களா? போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து ப்ரீ டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா, நாம இப்போ இங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோமா, ஏன்னு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது வந்து அதாவது நம்மளுக்கு ஆ அந்த ஆப்பரேட்டர் எங்க இருக்கணும்? ஆ ஒரு அந்த நம்ம இன்கிரிமெண்ட் பண்ண போற அந்த விஷயம் எங்க இருக்கும்? ஓகேங்களா? சோ அது எங்க இருக்கும்? அததான் நம்ம தெரிஞ்சுக்கணும் தெளிவா. ஓகேங்களா? ஆ இதுல இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எது குடுக்க போறோம் அப்டின்னா, ஆ போஸ்ட் இன்கிரிமெண்ட். இந்த போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆ அதுல வந்து நம்ம இங்க வந்து வேரியபிள் நேம் வந்து ஏ தான் குடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? சோ ஏ பிளஸ் பிளஸ் ஓகேங்களா? ஓகேங்களா? வேரியபிள் நேம் அதாவது என்ன குடுத்திருக்கோமோ அந்த வேரியபிள் நேம் முன்னாடியும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னா பிளஸ் பிளஸ் ஏ அவ்வளவு வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? சோ டிக்ரிமெண்ட்டுக்கு வேற எதுவும் இல்லை. ஏ மைனஸ் மைனஸ் ப்ரீ டிக்ரிமெண்ட்டுக்கு மைனஸ் மைனஸ் ஏ அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்படியே ரிவர்ஸ்ல வரும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் ப்ரீ இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ இதுல ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா இந்த வேரியபிள் நேம் வந்து ஏ கொடுத்துருக்கறனால இங்க ஏ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வேற ஏதாவது ஐ ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறதுல ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னா அங்க இருக்கிறத அப்படியே டிஸ்ப்ளே பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஏ ஈக்குவல் டு 4 அப்படின்னா இன்கிரிமெண்ட் ஆகக்கூடாது. அது என்ன ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னா இன்கிரிமெண்ட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் எதை காட்டும் அப்படின்னா அதுக்கான வேல்யூ என்ன அசைன் ஆயிருக்கோ அந்த வேல்யூ தான் காட்டும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் ஆகும். அதுதான் என்னது போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. இந்த டிஃபரன்ஸ் பார்த்தாவே நம்ம அவுட்புட் பார்த்தாவே தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கன்சோல் டாட் லாக்ல அ அந்த ஏ பிளஸ் பிளஸ் அதுல என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். ஓகேங்களா? ஏ பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் நம்ம பண்றோம். என்ன பண்றோம்? போஸ்ட் இன்கிரிமெண்ட். சோ நம்ம இத வந்து லூப்ப வந்து யூஸ் பண்ணி பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வைல் லூப் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? லூப்குள்ளார வர்றப்போ நான் இத வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? போஸ்ட் இன்கிரிமெண்ட் எப்படி நடக்குது? ப்ரீ இன்கிரிமெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இப்போதைக்கு போஸ்ட் இன்கிரிமெண்ட், ப்ரீ இன்கிரிமெண்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ கன்சோல் டாட் லாக்ல இப்போ லெட் ஏல வந்து 4 அப்படிங்கிறது குடுத்துட்டோம். கன்சோல் டாட் லாக்ல ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் 1 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் அதனுடைய மீனிங். ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னா ஏ மைனஸ் மைனஸ் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஒன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதுதான் அதனோட மீனிங். வேற எதுவுமே இல்லை. சோ ரெண்டுக்கும் அதே தான். ஓகேங்களா? சோ இது வந்து போஸ்டா நடக்குது. இது வந்து ப்ரீயா நடக்குது. ரெண்டும் அதே தான். இப்போ இந்த ஏ பிளஸ் பிளஸ் அப்படின்னா அவுட்புட் என்ன இருக்குது நாங்க கன்சோல்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். சோ இங்க போயிட்டு இன்ஸ்பெக்ட்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா கன்சோல் போய்க்கலாம். கன்சோல்ல நம்மளோட அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்களா? அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப என்ன நடந்திருக்குது அப்படின்னா இப்போ கரண்ட் வேல்யூ என்ன இருக்குதோ, ஓகேங்களா? இப்ப கரண்ட் வேல்யூ என்ன இருக்குதோ, அத வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? இன்கிரிமெண்ட் எப்ப நடக்கும் அப்டின்னா, இங்க பாருங்க. இப்போ நாம என்ன பண்றோம்னா, கன்சோல் டாட் லாக் அப்டின்னு நம்ம குடுக்குறோம். ஓகேங்களா? டாட் லாக்ல இப்போ நம்ம ஏவ பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? ஏவ பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்ப என்ன நடக்குது அப்டின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் பிளஸ் அப்டிங்கிறப்போ, அங்க கரண்ட் வேல்யூ என்னவோ, அதாவது என்ன அசைன் பண்ணியிருக்கிறோமோ, அத அப்டியே குடுத்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது கன்சோல் டாட் லாக்ல ஏவ எப்ப பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்ப என்ன நடந்திருக்கு அப்டின்னா, நம்மளுக்கு அப்டேட் பண்ண வேல்யூ. ஓகேங்களா? சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிரிண்ட் கரண்ட் வேல்யூ என்னது 4 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிருச்சு. ஓகேங்களா?
இப்போ இங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, இப்பதான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்குது, A ஈக்குவல் டூ A+1 அப்படிங்கிற அந்த வேலை நடந்திருக்குது. அப்ப A ஈக்குவல் டூ A+1 அப்படின்னு என்னது? நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவுட்புட் என்ன வரும்? A ஈக்குவல் டூ ஆ A என்னது நம்மளுக்கு இங்க? என்ன அசைன்மென்ட் இருக்கும்? 4. 4 பிளஸ் 1. அப்போ அவுட்புட் என்னது? நம்மளுக்கு 5. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? 5ன்னு ஒரு அப்டேட்டட் வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்குது. ஓகேங்களா? சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது? போஸ்ட் இன்கிரிமெண்ட் A++. போஸ்ட் இன்கிரிமெண்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க பிரிண்ட் பண்றத வந்து என்ன பண்றீங்கன்னா, கரண்ட் வேல்யூ என்ன குடுத்திருக்கானோ, அத அப்படியே பண்ணிடு. அதுக்கப்புறம் அத 2வது டைம் நம்ம வந்து லூப்ல யூஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா, தெளிவா நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? சோ 2வது டைம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வேல்யூவ நம்ம பிரிண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றப்போ, நம்மளுக்கு அது 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆகியிருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு கன்சோல் டாட் லாக்ல போவோம். கன்சோல் டாட் லாக் இப்போ நம்ம ஏவ பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? ஏவ பிரிண்ட் பண்ணிட்டு, இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த அப்டேட் ஆன அந்த வேல்யூ தான். ஓகேங்களா? சோ எத்தன வாட்டி போனாலும் நம்மளுக்கு அந்த அப்டேட் ஆன லாஸ்ட்டா அப்டேட் ஆன அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஒரு டைம் தான் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ இவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ். சோ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு போஸ்ட் இன்கிரிமெண்ட்ல இது நடந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஆ நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பியும் நான் வந்து A++ குடுக்குறேன். ஓகேங்களா? கன்சோல் டாட் லாக்ல A++ குடுத்துட்டேன். குடுத்துட்டு, இப்ப மறுபடியும் ஆ அங்க போய் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் வேல்யூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேல்யூ என்னது அப்படின்னு சொல்லி அங்க பார்த்துரலாம். ஓகேங்களா? சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேல்யூ வந்து 5 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆ நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பியும் இப்போ கன்சோல் டாட் லாக்ல ஆ கன்சோல் டாட் லாக்ல நம்ம ஏவ பிரிண்ட் பண்ணி பார்க்கிறோம். ஓகேங்களா? ஏவ பிரிண்ட் பண்ணி பார்த்தா, இப்ப என்ன ஆயிருக்கும் இங்க? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 6ன்னு இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? சோ இதுதான் நடந்திருக்கு. சோ இது வந்து என்ன ஆயிருக்குன்னா, A++ அப்படிங்கிறப்போ கரண்ட் வேல்யூ என்னவோ அத வந்து பிரிண்ட் பண்ணிடு. அப்போ 4 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏவ பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ நம்மளுக்கு அது 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கும். A ஈக்குவல் டூ A+1 அப்படிங்கிற அந்த வேலை நடந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு அப்டேட்டட் வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, திருப்பியும் கீழ என்ன பண்றோம்னா, கன்சோல் டாட் லாக்ல A++ அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன நடந்திருக்கும் நம்மளுக்கு? இப்போ கரண்ட் வேல்யூ என்னது? 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஈஸியா பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா, ஆல்ரெடி ப்ரீவியஸ் தான் நம்மளுக்கு 5 தான் இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால 5 அப்படிங்கிறது நடந்துரும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அத ஏவ பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏவ பிரிண்ட் பண்றப்போ, நம்மளுக்கு அந்த ஈக்குவல் டூ A+1 அப்படிங்கிற அந்த வேலை நடந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிடும். இன்கிரிமெண்ட் ஆனதுக்கப்புறம், இப்போ நம்மளுக்கு அப்டேட்டட் வேல்யூ என்ன 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. ஓகேங்களா? 1 டைம் இன்கிரிமெண்ட் ஆயிட்டு. இந்த இடத்துல அப்ப என்ன ப்ராசஸ் நடந்திருக்கும்? A ஈக்குவல் டூ A+1. என்னவா இருந்திருக்குது? இப்போ கரண்ட்டா என்னவா இருந்திருக்குது? 5. அப்ப நம்மளுக்கு இந்த வேலை இங்க நடந்து, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அவுட்புட் காட்டியிருக்குது. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ A ஈக்குவல் டூ 5 பிளஸ் 1 அப்படிங்கிற வேலை வந்து இங்க நடந்திருக்கும். இன்கிரிமென்ட்ல நடந்திருக்கும். நடந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, Aல வந்து 6 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்து காட்டியிருக்கு. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, போஸ்ட் இன்கிரிமென்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இத எடுத்து விட்டுறலாம். இதெல்லாம் வேண்டாம். ஓகே. சோ A++ அப்டின்னா, நம்மளுக்கு வந்து கரண்ட் வேல்யூவ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டிடு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. சோ ப்ரீ இன்கிரிமென்ட் அப்டின்னா என்னது? பிளஸ் ஏன்னா என்னது? அப்டின்னா இங்க பாருங்க. பிளஸ் ஏ குடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ என்னவா இருக்கணும் அப்டின்னா, 5ஆ இருக்கணும். ஓகேங்களா? எடுத்த உடனேயுமே நம்மளுக்கு அந்த வேலை நடந்துரும். அதாவது இன்கிரிமென்ட் வேலை நடந்துரும். ஓகேங்களா? சோ நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். சோ நம்மளுக்கான அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 5 அப்டின்னு சொல்லி கன்சோல்ல காட்டியிருக்கு. ஓகேங்களா? இப்ப என்ன நடந்திருக்கு அப்டின்னா அது வந்து ப்ரீ இன்கிரிமெண்ட். அதாவது ஆ உடனடியா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் இன்கிரீஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்புறம் யூஸ் பண்ணும். அதுதான் இதனுடைய ப்ராசஸ். இதுதான் ப்ரீ இன்கிரிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சேம் அப்படியே இதுக்கு ஆப்போசிட் தான் போஸ்ட் டிக்ரிமென்ட், ப்ரீ டிக்ரிமென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம பார்த்துடலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுக்கு இங்க என்ன வேல்யூ காட்டுது? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேல்யூ என்னவோ அத மட்டும் தான் காட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆ இத வந்து ஏவ பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ கன்சோல் டாட் லாக்
இப்ப ஏவ பிரிண்ட் பண்றோம். ஓகேங்களா? ஏவ பிரிண்ட் பண்ணா, இப்ப நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? அது A ஈக்குவல் டூ A-1 இந்த வேலை நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ A ஈக்குவல் டூ A-1 அப்படிங்கிற வேலை நடந்திருக்கு. அப்ப A ஈக்குவல் டூ 4-1. அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவுட்புட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லி இந்த கன்சோல் Aல வந்து இப்ப டிக்ரிமென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? வேற எதுவுமே இல்ல. புரியுதுங்களா? சோ இதுதான் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு நடந்திருக்கு. சோ இது வந்து என்னது நம்மளுக்கு A மைனஸ் மைனஸ் அப்படின்னா, போஸ்ட் டிக்ரிமென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து எடுத்துட்டோம். இப்போதைக்கு நம்ம அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, ப்ரீ டிக்ரிமென்ட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ப்ரீ டிக்ரிமென்ட் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க, மைனஸ் மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுக்கு எடுத்தோனே கரண்ட் வேல்யூ காட்டக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க பார்க்கலாம். ஏ மைனஸ் மைனஸ் குடுத்துட்டோம். சேவ் பண்ணிட்டோம். ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்றோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனேயுமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? டிக்ரிமென்ட் நடந்துருச்சு. ஓகேங்களா? சோ அங்க இருக்கிற கரண்ட் வேல்யூ என்னவோ அத காட்டல. சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அண்ட் ப்ரீக்கு உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ இன்கிரிமென்ட் அப்படிங்கிறது A ஈக்குவல் டூ A+1. சோ நாம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லூப் வந்து நம்மளுக்கு கன்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்னா, சோ இந்த ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் ஆப்பரேட்டர் வச்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகளே நடக்கும். பெரிய ப்ராசஸ் அப்படிங்கிறது இது நடக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அ ஆப்பரேட்டர்ஸ் பிளஸ், மைனஸ் சிம்பல்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த விஷயங்கள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ப்ராசஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம இப்போ பார்த்திருக்கிறது இந்த சின்ன விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த இன்கிரிமென்ட் அண்ட் டிக்ரிமென்ட்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம என்ன பார்க்கலாம் அப்டின்னா, பேலன்ஸ் இருக்கிற அ மத்த ஆப்பரேட்டர்ஸ் ஓகேங்களா? ஸோ அது என்னது? ம். ஸோ இந்த அசைன்மென்ட் ஆப்பரேட்டர், கம்பேரிசன், லாஜிக்கல், பிட்வைஸ், டெர்னரி ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, அ அடுத்ததா பார்க்கணும். ஓகேங்களா? ஸ் ஸோ இத வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.